என்னதுக்கு இப்ப 2 பேரும் என்கிட்ட முறைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க? ஆ இல்ல பொங்கலுக்கு தான் சேலை எடுத்துட்டு வந்தேன், இல்ல வேற எதுக்க வச்சு எடுத்துட்டு வந்தனா? வருஷத்துல ஒரு நாள் தான் வருது, அன்னைக்கு கூட எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியல இந்த வீட்ல. இங்க பாருல உன் பொண்டாட்டி பேசுற பேச்ச. 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்துக்கிட்டு வந்து நீட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. ஆமா. பணம் அவங்க அப்பா வீட்டு மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா போல இவ. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பனை இழுக்கிற வேலை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, எங்க அப்பனை நானு திட்ட மாட்டேன், நீ யாரு கிளவி எங்க அப்பனை பேசுறதுக்கு? சொல்லி இந்த பாருங்க, உங்க அம்மைக்கு இந்த சேலை வேணும்னா எடுத்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா 2 சேலையும் நானே கட்டிக்கிட்டு போயிருவேன். ஆமா சொல்லிட்டேன். சின்ன பொண்ணே, நீ பேசுறதுல நல்லா இருக்க சின்ன பொண்ணே. சொல்லு, சண்டைக்குன்னு வரா மாதிரி இருக்கு சின்ன பொண்ணே. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு கத்துக்கோ முதல்ல. ஆமா, ஆனா உன சண்டைக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கா. அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, போன வருஷம் பொங்கலுக்கு சேலை எடுத்துட்டு வந்தோமே போயிட்டு என்ன சொன்னாங்க எல்லாரும்? அப்படியே கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. எத்தே வாமா வா. ஏம்மா, பொங்கலுக்கு போயிட்டு கொஞ்சோன்னு சேலைலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு சேர்த்து சேலை வாங்கிட்டு வந்திருக்கோம். சரியா? பாரு, பார்த்து இருந்து எப்படி இருக்குன்னு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஆமாத்தே, உங்களுக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, நீங்க வெளியே எங்க போறீங்க? வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கீங்க. ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காத்தே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சேலைதாத்தே, நல்லா இருக்கா? ஏண்டா உன்னை பெத்த பாவத்துக்கு எனக்கு இந்த சேலை தான் வாங்கிட்டு வந்து தருவேன். என்ன நீ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சேலைக்கு வாங்கிட்டு வந்து தருவேன், எனக்கு மட்டும் காட்டுன்னு பட்டுலாம் கிடைக்கலையோ உன் கண்ணுல? எது யாத்தே எப்படி பேசுறீங்க நீங்க? சொல்லுங்க. நீங்க வெளியே எங்கேயும் போகலல்ல, அதனாலதான் இந்த மாதிரி சேலையை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் உங்களுக்கு. வீட்டுக்குள்ளேயே தானே கிடைக்கீங்க. ஆமாம்மா ஆமா, நீ எல்லாம் புதுசு புதுசா கட்டிக்கிட்டு வெளியே வெளியே போ. இவ கேள்வி தானே, வயசானவை எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போல. இதே என்னுடைய வீட்டுக்காரரா இருந்தா இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்திருப்பாரா? நீ உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டுல ஆடிட்டு இருக்கா. ஏம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற நீ? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லி இந்த சேலையை மாத்திட்டு வேற ஒரு சேலையை வாங்கிட்டு வந்து தாரேன். சரியா? அதுக்காண்டி இப்படிலாம் பேசாத. ஆமால ஆமா, கட்டுனவ இப்ப வந்தவளுக்காண்டி நீ 2000 3000 செலவு பண்ணுவ, ஆனா எனக்கு 500 ரூபாய். நீங்க பாருங்கத்தே, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, நான் அவங்களுக்கு பட்டு எடுத்துட்டு போவேன்னு தான் சொன்னேன். ஆனா இவர் தான் சொன்னாரு எங்க அம்மாக்கு பட்டெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி சேலை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் எடுத்துக்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, என்ன சொல்லணும். ஆமாமா ஆமா, நல்ல பொய்ய சொல்லிக்கிட்டு இரு. அவனுக்குள்ள பேசி பேசி அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட. இதுக்கு மேல என்ன என்ன வீட்டை விட்டு விரட்டணும்னு தானே முடிவுல இருக்கீங்க நீங்க. நான் பேரம்மா, நான் பேர்றேன். ஐயோ கடவுளே, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களோ? புதுசு புதுசா யோசிச்சு யோசிச்சு சண்டை வர வைப்பீங்க போல. பேசாம எனக்கு சேலையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், வாங்க. சின்ன பொண்ணே, நீயும் கோவப்படாத சின்ன பொண்ணே. பின்ன என்ன, உங்க அம்மா பேசுற பேச்செல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. ஆமா, சரி, அதுக்கு என்ன பண்றது? வயசான காலத்துல அப்படி பேசுறாங்க, புத்தி கேட்டு போய். பரவாயில்ல விடு. ஆமால ஆமா சொல்லுவேன், வயசான காலத்துல தான் புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணுறேன். ஐயோ கடவுளே, முதல்ல வாங்க. இந்த புடவையும் வேண்டாம், சேலையும் வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பழைய துணியை உடுத்திக்கிட்டு நிப்போம் எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் இல்ல புது துணியை போட்டுக்கிட்டு நிப்பாளுங்க, நான் மட்டும் பழைய துணியை போட்டுக்கிட்டு என் விதியேன்னு நிக்கிறேன். ஆமா சின்ன பொண்ணே, வேண்டாம் சின்ன பொண்ணே, சொல்றது கேளு. வாங்கன்னு சொன்னேன். ஏமா, இதுவே உனக்கு நல்லா இருக்கா சொல்லுமா? இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எந்த சேலை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுக்க வச்சுட்டல நீ. நல்லா இருமா, நல்லா இரு. ஆமா, பாத்தியால நீயும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த பொங்கல்னா என் பொண்ணு வீட்டுக்கே போய் கொண்டாடிக்கிறேன். ஆமா, இப்ப என்ன சொல்லிட்டோன்ட்டு கோச்சுக்கிட்டு உங்க அம்மா போறாங்க. யோசிச்சதெல்லாம் போதும். ஆமா, இங்கன்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க வாயை திறந்து. போன வாட்டி மாதிரி சண்டையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு பட்டு அவங்களுக்கு ஒரு பட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என்னன்னா புதுசா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. ஆமா சொல்லிட்டேன். சும்மா சும்மா வம்புக்கு இழுத்துக்கிட்டு எதையாச்சும் பேசணும்னு பேசிக்கிட்டு வயசான காலத்துல ஒரு அளவுக்கு தான் நானும் பொறுமையா இருப்பேங்க. சொல்லிட்டேன். ஏமா, அவ சொல்றது சரிதானே? நீ தானே போன வாட்டி சொன்னா இந்த மாதிரி எனக்கு கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமால ஆமா, ஆனா உன்ன உன் பொண்டாட்டி சொல்றதையே கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இரு. எம்மா, என் செல்ல மோவல, என் தங்க மோவல, பாத்தியா உன் அண்ணங்காரன் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஒரு புடவை தாமா கேட்டேன். அது சாதாரண புடவை, ஆனா அதுக்கு போயிட்டு 2 பேரும் நின்னுக்கிட்டு என்ன அண்ணன் போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு சண்டைக்கு வான்னு சொல்லிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்கம்மா. நான் என்னத்த பண்ணேன் மனுஷியா? என் புருஷன் இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? எனக்கு யாருமே இல்லாதனாலதான் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல நீ? அம்மைக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நான் இருக்கேன் சரியா? இன்னொரு வாட்டி என் அம்மைக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறத வேலையை வச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
இங்க பாரு ராதிகா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாம வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு போயிரு சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் என்ன கேப்பனே தெரியாது. பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு ஆனா உன்ன இங்க நான் வந்து சண்டையை மூட்டி விட்டுட்டு ஓட வேண்டியது. இன்னொரு வாட்டி இங்க வர வேலை வச்சுக்காது சொல்லிட்டேன். என்ன அது எப்படி என்ன சொல்லுவேன் நீ? இது அப்ப கட்டின வீடு, இதுல வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கு. ஆமா சொல்லிட்டேன். தேவையில்லாம அம்மையை சதவும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நீ. இங்க பாரு ராதிகா, என்ன அடி வாங்கினதெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நானும் போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? நானும் சரி அண்ணியாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என் அம்மைய போட்டு இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும் சேர்ந்து. அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, என்னுடைய ஒரு அடியும் எப்படி இடி மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என் புருஷன்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான். எங்க இதே மாதிரி உன் தங்கச்சி பேசிக்கிட்டு இருந்தா அடிதான் வாங்குவா சொல்லிட்டேன். ஏமா அவங்க கிடைக்காங்கம்மா, உனக்கு இங்க பாருமா பஞ்சு போல சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ இது கட்டுமா. ஏமாக்கா, இந்த மாதிரி சேலைதாமாக்கா எனக்கு பிடிக்கும், இதுதான் கேட்டமாக்கா. ஆனா அவங்க இப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இப்படி என்ன ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கா. ஏமா உனக்கு வந்து நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத சொல்லிட்டேன். நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரையும் அடி வெளுத்துருவேன்னு சொல்லிட்டேன். என்ன இந்த நாத்து ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை சரியா? ஓங்கி அடிச்சா ஒண்டாட்டைன் போயிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடு. இங்க பாரு ராதிகா, தேவையில்லாம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிட்டு அவகிட்ட அடியை வாங்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். யாரு? நானே அடி வாங்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன் பொண்டாட்டிக்கிட்ட? உன் பொண்டாட்டி கழுத்தை முறிச்சு காலை உடைச்சி அங்கன தூக்கி எறிஞ்சிருவேன். ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த ராதிகாவை நீயா? ஓஹோ அப்படியா, சரி அம்மா, உன் பொண்ணு இனி அடி வாங்கினா நான் ஒரு பிள்ளை சொல்லிட்டேன். எங்க ஒழுங்கு மரியாதையா அவ வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏமாக்கா, எதுக்கு தேவையில்லாம சண்டையை இது பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மைக்கு சேலை கொடுத்துட்டா, போ உன் வீட்டுக்கு போ. ஏமா நீ ஏன் பயப்படுறா? நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறமா, நீ ஏன் கவலைப்படுற? அவ கைய காலை முறிச்சு உன் காலுக்கு கீழே போட்டு இன்னைக்கு அவளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கல. நான் ராதிகா இல்லாம சொல்லிட்டேன். ஆமா எடி சின்னு, இந்த அடி பண்ணு. நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத வேலைய பாத்துக்கிட்டு இருக்கியோ நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? வீடு பக்கத்துல இருந்தா இங்க வருவியோ? நீ வருவியா? நீ எது தெரியாம பேசிட்டு நீ வீட்டுக்கு நீ அம்மா காப்பதுமா மருமவுல. இங்க பாருங்க, மூடிக்கிட்டு போயிட்டு அந்த ஓரமா நிக்காம இருங்க, அங்க போய் நில்லுங்க சொல்லிட்டேன். இல்லன்னா உங்க கைய முறிச்சிருவேன். இனி தேவையில்லாம இங்க வருவியா? என்ன விட்டுருங்க, நீ ஏதோ தேவையில்லாம ஆர்வ கோளாறுல பேசிட்டேன், விட்டுருங்க, நான் இங்க வரவே மாட்டேன். ஏக்கோ காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ இது என்ன? சின்ன பொண்ணு அவ இடுப்பு மேல ஏறி உக்காந்துகிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு என்ன நீ முறைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா? சின்ன பொண்ணுக்கு மாமியார நீ ஏன் வாய பொழந்துகிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? ஏக்கோ ராணியக்கோ, இவ இருக்காளா? எங்க அம்மைக்காரி, இவளாலதான் எல்லா பிரச்சனையும் வருது பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள. ஆமா, போன வாட்டி பொங்கலுக்கு எனக்கு ஏன் நார்மல் சேலை வாங்கிட்டு வந்தீங்க, பட்டு வேணும்னா சரின்ட்டு இப்போ பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்த, ஏன் பட்டு வாங்கிட்டு வரீங்க நார்மல் சேலைன்றா. அது எதுவும் தெரியாம இவ வந்து என் அம்மைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுவ கையை முறிச்சிருவேன் காலை முறிச்சிருவேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வசனா பேசிக்கிட்டு இருந்தா. அதான் அவ வேலையை காட்டுறா. இவளை பத்தி தெரியாமையா இவகிட்ட போயிட்டு வாய கொடுத்தா? இவ இப்போ உடம்பெல்லாம் புண்ணாக்கிடுவாளே. கேக்கோ லட்சுமிக்கோ, நீ ஏன் வாயை பொழந்துகிட்டு இருக்கா? வா சின்ன பொண்ணை போய் பிடிப்போம். அடி மெண்டலுங்களா, சீக்கிரம் வாகடியா, அவ கழுத்துலயே காலை வச்சு மிதிக்கா. சின்ன பண்ணி வேண்டாமே, எதுவும் இருந்தாலும் பேசிக்கிட்டு இருப்போம், அதை விட்டு இப்படி சண்டைன்னு போனா நல்லா இருக்கிறது சொல்றது கேளுமா. வசந்திக்கோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள ஊனா வந்து பிரச்சனை பண்ணி விட்டுட்டே போறதே அவளுக்கு வேலையை கிடக்க பார்த்துக்கோங்க. என் மாமியாருக்காருக்கு ஒரு குடு கொடுத்தாதான் சரி வரும். ஆமா, நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணு எடுத்துட்டு வந்தா பட்டு, நான் எடுத்துட்டு வந்தா கறி துணியா? அவ வாய பொழந்துகிட்டு இருக்கா பாரு, அவளுக்கும் ஒரு 4 குடு கொடுக்கணும். என்ன உடு லட்சுமிக்கா. எடி சின்ன பொண்ணு வேண்டான்னு சொல்றது கேளு. ஏய் நாத்து, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புடி. ஏடி சின்ன பொண்ணு, இதுக்கான பலன் நீ ஒரு நாள் அனுபவிப்ப. ஆமா சொல்லிட்டேன், இவெல்லாம் திருந்தே மாட்டான். நீ உடுக்கோ, அவளை இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். அவ ஓடிட்டா, ஓடி சின்ன பொண்ணு. ஏக்கோ லட்சுமிக்கோ, உடா, என் மாமியார் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ வேண்டாம், அவ என்ன அடிப்பா. அடிக்க மாட்டேன். வீட்டுக்கா
இங்க பாரு மாமியார் கிழவி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எதையாச்சும் பேசிக்கிட்டு இருந்தா உலக்கைய எடுத்து வாயில விட்டு ஆட்டுன்னு ஆட்டிடுவேன். இன்னைக்கு உனக்கு இந்த 250 ரூபாய் சேலை தான். நீ என்னைக்காச்சும் பட்டுக்கிட்டுன்னு வாயை திறந்து வரி, அன்னைக்கு இருக்கு உனக்கு. சரி வாடி, ஏன் கோவப்படுறா? வா, உன் பொண்டாட்டி பேசிட்டு போற பேச்ச பத்தியால. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்காத. ஆமான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல அது இதுன்னு என்கிட்ட நொட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அவளை தான் சொல்லிட்டேன். வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா கோவில் குளம் எங்கன்னா போ. என்னையாடா கோயில் கூட போ சொல்ற? உனக்கு ஒரு நாள் இருக்கு. பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா? இருக்குடா இருக்கு உனக்கு.